ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். எக்ஸ்க்ளூசிவாக நம்ம லா டீச் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கு, நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சட்டம் தெரிஞ்சுக்கிட்டோம். சட்டம் ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த சட்டத்தோட ஃபுல் அர்த்தமும் புரியும். இல்லைன்னா உங்களுக்கு சட்டம் புரியாது. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவாகரத்துக்கு பிறகு அதே நபரை மீண்டும் திருமணம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. இந்த டாபிக் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கணவன் மனைவி நீதிமன்ற விவாகரத்து பெற்ற பிறகு மீண்டும் அதே நபரை ஒருவருக்கொருவர் மறுமணம் செய்ய முடியுமா என்றால் அது முடியும் என்பதுதான் நீதிமன்றத்தின் சட்டத்தின் விளக்கம். அதாவது விவாகரத்துக்கு பிறகு அதே நபரை மீண்டும் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி திருமணம் செய்வது எப்படி என்று நடைமுறையை விளக்கமாக நாம் இதில் பார்க்கலாம். கணவன் மனைவி குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து ஆணையம் பெற்ற பிறகு நீங்கள் அதே நபருடன் மறுமணம் செய்ய விரும்பினால் நிச்சயமாக மறுமணம் செய்யலாம். விவாகரத்து பெற்றவர்கள் மறுமணம் செய்வதை எந்த சட்டமும் தடை செய்யவில்லை. ஆனால் விவாகரத்திற்கு பிறகு நீங்கள் இணைந்து வாழ்வது திருமணம் ஆகாமல் சேர்ந்து வாழ்வது போல் அர்த்தமாகும். விவாகரத்து பெற்றவர்கள் மறுமணம் செய்ய வேண்டுமானால் உங்கள் முறைப்படியாக அல்லது கோவில்களில் வைத்தோ திருமணம் செய்து அந்த திருமணத்தை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் திருமணம் பதிவாளரிடம் பொருத்தமான படிவத்துடன் இருதரப்பு சாட்சிகளும் இருதரப்பு வாக்குமூலங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும். விவாகரத்து பெற்ற பிறகு சேர்ந்து வாழ படுத்த முடியுமா? இதில் கவனிக்கப்பட வேண்டியது, விருப்பம் இல்லாத பிறகு இதை செய்யக்கூடாது. அதாவது ஏற்கனவே இருவருக்கும் ஒத்து போகவில்லை என்று காரணத்தால் விவாகரத்து பெற்ற பிறகு இருவருக்கும் மனம் ஒத்து போனால் மட்டும் அந்த நபர் திருமணம் செய்து கொள்ள முடியும். விவாகரத்து பெற்ற பிறகும் வலுக்கட்டாயமாக மறுமணம் செய்து வாழ்வோம் என கூற முடியாது. அது சட்டப்படி தவறு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர் மீது பாயும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் மறுமணத்தில். இப்போ முஸ்லீம் விவாகரத்து பிறகு மறுமணம் செய்து கொள்வதை பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்கள் முஸ்லீம் மதத்தின் கீழ் வருபவர் என்றால் முஸ்லீம் சட்டப்படி மீண்டும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விவாகரத்து ஆணையை பெற்ற பிறகு நீங்கள் மூன்றாவது நபருடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு மீண்டும் திருமணம் செய்து கொண்ட மனைவியை விவாகரத்து செய்ய வேண்டும். பிறகு நீங்கள் மீண்டும் அதே நபருடன் திருமணம் செய்து கொள்ளலாம். இரண்டாவது திருமணம் அதே நபரை எப்படி செய்யலாம்? விவாகரத்துக்கு பிறகு அதே நபரை மறுமணம் செய்து கொள்ள உங்களுக்கு சுதந்திரம் உள்ளது. சாதாரண திருமணம் போலவே கோவில்களிலோ பதிவுத்துறை அலுவலகத்திலோ இரண்டாவது திருமணம் செய்யலாம். ஆனால் விவாகரத்துக்கு பிறகு அதே நபரையே திருமணம் செய்து கொள்ளும் இந்த மறுமணத்தின் பின்னணியில் சட்டவிரோதமான சதி எதுவும் இருக்கக்கூடாது என்பது மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அதாவது நம்ம இப்போ ஒருத்தங்களுக்கு டைவர்ஸ் ஆகிட்டு கோர்ட் தீர்ப்பளித்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி வாழணும்னு நினச்சாங்கன்னா வாழ முடியுமா வாழ முடியாதா அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் இன்றைக்கி டாப்பிக்கு. அதாவது வாழ முடியும். அது எப்படி ப்ரொசீஜர் பண்ணணும், சட்டம் என்ன சொல்லுது, முஸ்லீம் எப்படி திரும்பி ரீமேரேஜ் பண்ணிக்கிறது, அதாவது டைவர்ஸ் ஆகி அதாவது டைவர்ஸ் டிகிரி ஆன பிறகு திருப்பி அவங்களுக்குள்ள ஒரு இசைவு ஏற்பட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது, டைவர்ஸ்க்கு அப்புறம் அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது திருப்பி நம்ம ரீமேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சட்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இன்றைக்கி நம்ம இந்த வழக்க
இந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஃபேஸ்புக் குரூப்லேயும். மிக்க நன்றி. வணக்கம்.